விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்ட சுபான்ஷு சுக்லா குழுவினரின் பூமிக்கு திரும்பும் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. 22 மணி நேர பயணத்துக்கு பின் இன்று மாலை 3 மணியளவில் பூமியை வந்தடைவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் 25ஆம் தேதி தனது விண்வெளி பயணத்தை தொடங்கினார். சுபான்ஷு சுக்லாவின் குழுவில் அமெரிக்காவை சேர்ந்த திட்டத்தின் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியை சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபூர், போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த சுபான்ஷு சுக்லா குழுவினர் 18 நாள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது பயிறு, வெந்தயம் போன்றவற்றை விளைவிக்கும் முயற்சியை சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டார். 31 நாடுகளின் 60 ஆராய்ச்சிகளை 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து மேற்கொண்டனர். பயணம் வெற்றியடைந்த நிலையில் பூமிக்கு திரும்பும் சுபான்ஷு குழுவினருக்கு பிரியா விடை அளிக்கும் நிகழ்வு விண்வெளி நிலையத்தில் 13ஆம் தேதி இரவு நடைபெற்றது. அனைத்து ஏற்பாடுகளும் தயாரான நிலையில் சுபான்ஷு குழுவினர் நேற்று பிற்பகலில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்திற்கு சென்றனர். நால்வரும் விண்கலத்தில் அவரவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்து புறப்பட தயாராகினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து மாலை 4:35 மணிக்கு டிராகன் விண்கலம் பிரிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் சில நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட டிராகன் பூமிக்கான தனது பயணத்தை தொடங்கியது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு இன்று பிற்பகல் 3 மணிக்கு டிராகன் பூமிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிராகன் விண்கலத்தை வட அமெரிக்காவில் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள கலிபோர்னியா கடற்கரையில் தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அமெரிக்க கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு வந்தடையும் வீரர்கள் 7 நாட்கள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். சுபான்ஷு சுக்லாவின் வெற்றிகரமான விண்வெளி பயணம் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கான முன்னோடியாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.